ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரவி. நீங்கள் பார்க்க போகிற ஒரு சில ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் தான் பார்க்க போகிறோம். போன வீடியோ போட்டேன், பட் என்னவா இருக்கும்னு நினச்சி பார்க்கும்போது தான் தெரில. எனக்கு அது ஒரு சில இதை மாற்றி பார்த்தேன், போகலை. ஆனால் இந்த வீடியோ நான் அடித்து சொல்கிறேன், போகலாக்கே பேரை மாற்றிக்கிறேன். இன்றைக்கும் போல தான் அரைச்சேன். என்றைக்கு போல் இன்றைக்கி ஒரு செம்ம வீடியோ உங்களுக்காக எடுத்துட்டு வர ட்ரை பண்றேன். நீங்க அதான் நினைச்சீங்க கொடுத்துருவான்ட்டு அவங்க ட்ரை தான் பண்றேன். கொடுப்போமே. ஃபர்ஸ்ட் பார்க்க போற மீன் வந்து சராசரியான இருக்கிற ஒரு மீன், ஒரு ஃபேக்ட். அதை நான் எனக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆமாம்ல அப்படின்னு தோணுச்சு. அதான் பார்க்க போகிறோம். அதான் கண்ணு முன்னாடி மனிதர்கள் போல் நாய்களும் இரவில் தன் கவலையை நினைத்து கொண்டு விழித்திருக்கும். அப்ப நான் நாயா? இந்த நாய்கள் போடுற இடத்துல தூக்கிட்டு மனிதன் பிரசன் ஹியூமன் அப்படி போட்டா கூட ஒரு காரணம் இருக்கு இல்லையா? இந்த மீன் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் அந்த எடுத்துட்டு வந்திருக்கேன். அடுத்த ஒரு மீன் வந்து அலாரம் சொல்கிறதான். அதாவது எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. அலாரம் கொடுக்குது எதுக்கு? முழிக்கிறதுக்கு. அலாரம் முழிக்கிற டைம் கேட்க மாட்டேன்டா. ஆமாம் இல்லை, அலாரம் வைக்கிறோம், வச்சாலும் எந்திக்க மாட்டோம். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு எந்திப்போம். அப்போ எதுக்கு அலாரம் வைக்கணும்? நான் நினச்சா எந்திரிச்சிட்டே போகலாமே. என்னத்த சொல்ல, ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு இன்க்ளூடிங் நான் தான் ஃப்ரீ மாதிரி பேசுகிறேன். அடுத்த ஒரு மீம் பார்ப்போம். இப்போ இது வந்து ஜென்ரலாக இருக்குது. எல்லாம் இப்போ கல்யாணம் முடிச்சு ஒரு வீட்டுக்கு போகிறாங்கல்ல, அவங்களுக்கான ஒரு மீம் மாதிரி அம்மா சொல்கிறாங்க. அவங்க அதாவது பொண்ணு கல்யாணம் அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா வீட்டில் சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ணிட்டு புருஷ வீட்டுக்கு போய் எப்படி வேணாலும் இரு, யார் கேட்க போகிறா இப்படி பேசிக்கிட்டு ஆஃப்டர் மேரேஜ் மாமியார் சொல்லுவாங்க, வருஷத்துக்கு இருக்க இது ஒன்று உங்கள் அப்பா வீடுது. கரெக்ட் தான் போல. நீ ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. பார்த்தீங்களா, ஒரு பேலன்ஸ்டாக சொன்ன விஷயம் ஒரு 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 டைமுக்கு அப்புறம் அதுக்கு எதிர்மாறான ஒரு இதாக இருக்குல்ல. இல்லை கருத்து போடுறணும், சரி வேணாம், நமக்கு ஃபன்னாக வைப்போம். அடுத்த ஒரு இது என்னோடய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டேக் பண்ணுவாங்க. முக்கியமான இருப்பான், எல்லா ஒரு கூட்டத்துலேயும் ஒருத்தர் இருப்பான். நீ தானே என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு சொல்லிவிட்டு ஒரு நாளைக்கு 50 ரீல்ஸ் ஷேர் பண்ணுறான் தம்பி. 50 ரீல்ஸ் பரவாயில்ல, ஏதாவது கம்மி. ஏன் கூட இருக்காங்க இப்போ 100 அனுப்புகிறான், ஒருத்தர் 120 அனுப்புகிறான். அதனால் என்னது சொல்ல முடியும்? எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துக்கிட்டாங்க இருக்க முடியும்? சரி அனுப்புகிறான், சொன்னாலும் கேட்க மாட்டான். சரி அனுப்புப்பா, நீ வாட்டுக்கு அனுப்பு, நான் வாட்டுக்கு விட்டுருவேன். ஏன்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? பார்த்துக்கிட்டு இருந்தா புரியும் நினைக்கிறேன். அடுத்த ஒரு மீம்ஸ்க்கு நம்ம போவோம். இது இப்போ இது ஒரு எல்லா டைமில் ஒரு சில டைம் நடக்குது. நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம், அன்னைக்கு நமக்கு பிடிச்ச சாப்பாடாக இருக்கும், நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். வளர பிள்ளைக்கு கொஞ்சம் கரியல்லி வைடி, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அம்மா சொல்லிட்டு திரும்பி போயிடுவாங்க. தின்னுட்டு ஊர் மேயிட்டோம், நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். உள்ள ஃபீலிங் இருக்குது, அது சொரணம் தான் கிடையாது, பசிக்கல சாப்பிடணும். வாய்ப்பில்லை ராஜா. இதான் நான் இவ்வளோதான் எடுத்து வச்சேன். நான் வச்ச மீம்ஸ். அடுத்து ரீல்ஸ் போவோம். ரீல்ஸுக்கு நிறைய மாட்டியிருக்கேன்ட்டு ரீல்ஸ் பார்ப்போம். நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஃபஸ்ட்டு ரீல்ஸ் வந்து அதாவது நான் இப்போ நான் இருக்கேன், நான் வந்து மற்றவங்கள்ட்ட சொல்கிறேன்னா ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்குறான், வரேன்டா. டேய் இப்போலாம் எக்ஸ நினைக்கிறியா இல்லையா? இல்லடா, சுத்தமா நினைக்கிறதே இல்லை. அதானா பார்த்தேன், போயிட்டு வா. அப்போ இதே விட எல்லாரும் அழைகிறீங்களா? என்ன சொல்லல, இதே விட எல்லாரும் அழைகிறீங்களா? அப்போ புரிஞ்சிடுச்சுடா. இப்போ எவன்லாம் சிங்கின்னு சொல்கிறான், அவங்களாம் கமிட் ஆனதும். அடுத்த ஒரு ரீல்ஸ்க்கு போவோம்.
அடுத்த ரீல்ஸ் வந்து இது இது எல்லாருக்கும் இன்ஸ்டாகிராமில் நம்ம பயோலன்னு வைப்போம். நம்ம நம்ம பேர், நம்ம என்ன வேலை பார்க்குறோம், நம்ம எந்த டேட்டில் பிறந்தோம், இப்போ என்ன படிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம என்ன வேலையில் இருக்கோம், இதுதான் போடுவாங்க இல்லையா. இதை நான் ஒருத்தர் போய் சொல்கிறேன், அது எப்படி சொல்கிறேன்னு வந்து பாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். என் பேர் கதிரேசன். விழுப்புரம் பக்கத்தில் அரசூர். டிப்ளமோ வரைக்கும் படிச்சிருக்கேன். சூப்பர் டூல்ஸில் வேலை பார்க்குறேன். மாதம் 9,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்கிறேன்? புரிஞ்சவளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இதெல்லாம் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ சரி நீ படிச்சிருக்க, நீ என்ன வாங்கியிருக்க எல்லாம் ஓகே, அதெல்லாம் ஹேஷ்டேக்லாம் போட்டு வச்சுருக்கிறேன், நீ வச்சுருக்க ஓகே, எங்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், புரிய மாட்டேங்குது. சரி, இது ஒரு நல்லா இருந்துச்சுன்னு அடி எடுத்துகிட்டு வந்தேன். அடுத்த ஒரு மீமுக்கு நம்ம போவோம். அடுத்த மீம் வந்து நம்ம தலைவரே வாங்க, உங்களுக்கு தான் இத்தனை நாளாக மீமுடைய ரீல்ஸு சிக்காத தலைவர் நீ சிக்கிட்டாப்புல. வெல்கம் சார், ஜிவி வித் சன். அங்கே பார்க்கலாம். வெல்கம் சார். வெல்கம். ஆம குஞ்சு நல்ல பர்கர்லாம் இருக்கு சார். கறி குஞ்சு, மட்டு குஞ்சு, குஞ்சுலாம் இருக்கு. பையனை எப்படி வளர்த்துருக்காரு பார்த்தீங்களா? அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சும்மாவா? அது எப்படிங்க தலைவர் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டார், ஓகே, ரெட்டெல்லாம் முடிச்சு ட்ரெண்ட் ஆகிட்டார், தம் பையன் வந்து அதுக்கு மேலே வரா போலையே சொன்ன அந்த மாடி லாங்குவேஜ் அந்த இதுவும் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த ஒரு மீம்போ நம்ம தலைவரை அந்த மீமை பார்த்துருவோம். சரி, ரீல்ஸை பார்த்துருங்க. நம்ம சேர்னா சீட்டோட வண்டி இருக்கும், சேரை தூக்கி போட்டு மாற்றிட்டு அதை எப்படி வச்சு மாற்றிச்சு. சரி, அடுத்த நியூஸ் போகிறோம். கொஞ்சம் சிரிப்பாக இருந்துச்சுல, இப்படிங்க வண்டி ஓட்ட முடியும் இருக்கிறாங்க கூட. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? அடுத்த ஒரு மீன்ஸ் வந்து ஏதோ ஒரு கேஸ்னாரு, பார்ப்போம். ஏண்டா பொடி பசங்களா, உங்களை மாதிரிலாம் கேஸுக்கு பயப்படுறவங்களாடா நாங்கள். கேஸ் எடுக்கிறவங்களே நாங்கடா, கேஸு கொடுக்குறவங்களே நாங்கடா, எடுக்கிறதே நாங்கள் தான்டா. கேஸு பண்ணுறதே நாங்கள் தான், எங்களுக்கே சவாலாடா. சில்லர் கேஸா? ஆனால் சரி, காய்கல் சட்டெல்லாம் போட்டிருப்பாங்க, இவர் என்ன வெள்ளை சட்டை போட்டிருக்காரு, என்னவா இருக்கும்? ஒருவேளை எனக்கு ஏதோ ஃபங்க்ஷன் போல இன்ஃபார்ம் வந்திருப்பாரு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நான் கேஸ் நல்லா இருக்குப்பா, கேஸ் போகிறேன்னு பேசுகிறாப்புல. ஓகே, அடுத்த ஒரு மீன் போவோம். பார்ப்போமா? பாடா பாடுன்னு என்ன அர்த்தம்? கெட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தையா? என்ன வார்த்தை தெரியல, எனக்கும் தெரியல அந்த வார்த்தை. பாடுன்னு என்ன வார்த்தை? அது ஒரு நயன்தாரா நடித்த ஒரு படத்தில் ஒரு சீன் இருக்குது, ஒரு டேலாக் சொல்லியிருப்பாங்க, அதை அப்படியே கேட்ச் பண்ணி இங்கே நம்ம தலைவரோட ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு தலைவா எடிட்டர், வேற லெவல் தலைவா நீ. வேற லெவல். அவரோட ரியாக்ஷனை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாரு. அடுத்த ஒரு மீனே ஒரு அடுத்த ஒரு ரீல்ஸ் போவோம். இது ஒரு திறமை போலாங்க. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி திறமை கிடைச்சிடும் சொல்லுங்க. பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை பண்ணுறான். தம்பி சூப்பர்ரா, பின்னஸ் இருக்கா, நீ இடம் பிடிக்கிற வளர்ந்து அண்ணன் உதவி பண்ணுறான் உனக்கு. தெரிஞ்ச பையங்கிறாலதான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். அடுத்த ஒரு ரீல்ஸை பார்ப்போம். அடுத்த ரீல்ஸ் வந்து ஒரு கடையில் ஒரு பையன் பொட்டலை கட்டிட்டு இருக்கா போல. சுற்றிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ அப்படியே ஓனர் கிட்ட போய் நின்றாதீங்க, ஓனர் வெளியே நிற்க வச்சிருவாரு சில மாதிரி. எனக்கு நடந்திருக்கு, அது ஒரு இதில் சொல்கிறேன். அடுத்த மீன் வாய்
ரீல்ஸ் 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 பார்ப்போம். I don't know. What is this? Who are you? I don't know. இப்படி இங்கிலீஷில் வார்த்தை பிளறுதுங்க, பெதறுதுங்க. அது எப்படிங்க ஒரு 2 எடுத்து வாயில் போடுறாப்புல? உன்னோட எடிட்டாக இருக்குமா? ரியல் மாதிரி தான் இருக்குது, ரியல் மாதிரி தான் இருக்குது, எடிட் மாதிரின்னு தெரில. அது எப்படிங்க? நம்மளால் சேலஞ்ச் பண்ணுறோம், அந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன் நான் கூடிய சீக்கிரத்தில். ஒரு 500 சப்ஸ்கிரைப் அடித்ததுக்கப்புறம் நம்ம பண்ணுறோம், கண்டிப்பாக பண்ணுறோம். அடுத்த ஒரு ரீல்ஸ் பார்ப்போம். ஒருத்தங்க அழகாக ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பின்னாடி நம்ம கேமரா இதுபடி வீடியோ கவனிச்சாருன்னு தெரியலையே. நக்கல்யா அவனுக்கு நிற்கிற போஸ்ட்லேயே தெரியாது தலைவா. அவர் அர்ஜென்ட்டாக ஒதுங்க வந்தவருக்கு முன்னாடி நீங்கள் ஆட்டிருக்கீங்க, அதுக்கு அவருங்க என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு தாங்க இருக்க ரீல்ஸ் எல்லாரும் பார்த்து ஓரளவு சிரிச்சிருக்கேன். இவ்வளோதான் நான் எடுத்து வச்ச மீம்ஸ் ரியாக்ஷன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். மீம்ஸ்லேயோ ஏதாவது ஒரு வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஃபன்னாக இருக்கணும், சிரிக்கணும். எனக்கு அதான் சிரிப்பே பெரிய மருந்து, அதை விட பெரிய மருந்து இருக்குது. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்ப்போம். பிடிச்ச சேனல் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி ஃபன்னான வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் கண்டென்ட். ஓகே, பிடிச்சிருந்தா சேனலை திருப்பி தான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கே போர் அடிச்சுண்டா. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.